எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவரத்னங்களில் ஒன்றான மாணிக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரூபி ஸ்டோன் பற்றி பார்க்க போகிறோம். நான் நவரத்ன மோதிரங்கள் அணிந்ததை பார்த்துட்டு ரொம்ப நாளாகவே நிறைய பேர் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நவரத்னங்கள் பற்றி பொதுவாக ஒரு பதிவு நான் போட்டு இருந்தேன். இப்போது ஒவ்வொரு கல்லை பற்றி நான் தனித்தனியாக பதிவு போட போகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா மாணிக்க கல்லை பற்றி. ஆங்கிலத்தில் நம்ம ரூபி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாணிக்கக்கல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சிகப்பு நிறமும் ரோஜா பூவும் எப்படி கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான நிறமாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாணிக்கக்கல்லுக்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த மாணிக்கக்கல்லை நாகப்பாம்பு, நல்ல பாம்பு இருக்கு இல்லையா, அது கக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல பாம்பு யாரையும் கொத்தாமல் அதனுடைய விஷத்தை அப்படியே சேகரிச்சுக்கிட்டே வந்தது, 100 வருடம் வாழ்ந்ததுன்னா அந்த 100 வருடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாணிக்கக்கல்லை கக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவாங்க, ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த நல்ல பாம்பும் கக்கி பார்த்ததாக யாரும் சொல்லலை. அப்போது இந்த நவரத்ன கற்கள் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு அந்த நவரத்ன கற்கள் பற்றி பொதுவாக போட்ட ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த இயற்கை சீற்றங்கள், அதாவது இந்த சுனாமி அப்புறம் புயலுக்கு அடிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இது காலங்காலமாக பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இப்படி இயற்கை சீற்றங்கள்னால நிறைய மரம், செடி, கொடிகள் அப்புறம் நிறைய பொருள்கள் கீழே மண்ணில் புதைஞ்சு போய் மடிஞ்சு போயிருக்கும். அந்த மடிஞ்சு போன மரம், செடிகள் கூட நிறைய ரசாயனம், அந்த ரசாயனம் இயற்கையாக உற்பத்தி ஆகிருக்கும். எப்படின்னா நிறைய மூலிகை செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மூலிகை செடியெல்லாம் கூட நிறைய அந்த நசுங்கி அதிலிருந்து மூலிகைகள் எல்லாம் பரவி பூமிக்கடியில் அது வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது அந்த பாறைகளுடன் இந்த மூலிகைலாம் சேர்ந்துட்டு வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்திட்டு நிறைய இயற்கையான பொருள்கள் எல்லாம் உருவாகியிருக்கு. அப்படி தான் பார்த்திங்கன்னா நவரத்ன கற்கள், இந்த அமிர்த ஸ்டோன், இது போன்ற நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான கற்கள் உருவாகி இருக்கு. பல நிறங்களில் கண்ணை கவரும் வகையில் இருக்குது. அப்படி இயற்கையாக உருவான பொருள்களுக்கு எப்போவுமே அதீத சக்தி இருக்கும். அது நம்ம நிறைய பொருள் அப்படி பார்த்துட்ருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோமதி சக்கரம் இருக்குது, இது போன்ற நவரத்ன கற்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம். அப்படி இயற்கையாக உருவான பொருள்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கனெக்ஷன் இருக்குன்னே சொல்லலாம், தொடர்பு நிறையா இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது மின் காந்த அலைகள், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் பார்த்திங்கன்னா இது போன்ற பொருள்களில் நல்ல ஊடுருவி அதனுடைய சக்திகளெல்லாம் பன்மடங்காக பெருக்கி நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கின்ற நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கற்களோட கனெக்ட் ஆகுது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நிறம் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தான் பார்த்திங்கன்னா இங்கே கீழே பூமியில் உருவான பொருள்கள் இருக்கு இல்லையா, அது ரூபி ஸ்டோன். இப்போ மாணிக்கம், அந்த மாணிக்கம் சிகப்பு நிறத்தில் இருக்கின்ற காரணத்தினால சூரியனும் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்குது. அதனால் அது ரெண்டும் கனெக்ட் ஆகுது, தொடர்பு கொள்ளுது. அப்படி தொடர்பு கொள்ளும்போது நிறைய சக்திகள் வெளிப்படுது. இந்த புதன் கிரகம் எடுத்திங்கன்னா புதனுக்கு பார்த்திங்கன்னா பச்சை நிறம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த மரகத பச்சை கல் சொல்லுவாங்க. அந்த ரெண்டும் கனெக்ட் ஆகுது. அப்படி ஆகும்போது அதனுடைய சக்தி வெளிப்படும். இப்படி தான் எல்லாம் ஒவ்வொரு கல்லுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கு. இப்போது இந்த மாணிக்க கல்லை நம்ம எடுத்துப்போம். அது சிகப்பு நிறத்தில் இருக்கும், நல்ல அழகான சிகப்பு நிறம். அது அந்த கல்லை சூரியன் கூட ஒப்பிடுவாங்க. முதல்ல இந்த மாணிக்க கல்லுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிற கற்கள்லேயே ரொம்ப ராஜக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராஜக்கல் இந்த மாணிக்கக்கல் தான். ஏன்னா சூரியன் தான் எல்லாத்தோட சூப்பர் பவர்னு சொல்லுவோம். அந்த சூரியன் கூட இந்த மாணிக்கக்கல்லை ஒப்பிடும்போது அந்த சூரியனுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இந்த மாணிக்கக்கல்லுக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. சரி, இவ்வளவு பவர் உள்ள இந்த மாணிக்கக்கல்லை யார் யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜாதக கட்டத்தில் சூரியன் நீச்சமாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாணிக்கக்கல்லை கண்ணை மூடிக்கிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அரசாங்க உத்தியோகம் வேணும், இந்த அரசு பதவிகள் வேணும், நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் தரக்கூடிய ஒரு பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாணிக்க கற்களை அணிந்து கொள்ளலாம். அப்புறம் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, நமக்கு
நம்மக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, ஆனால் வந்து வெளிப்பட மாட்டேங்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கள இந்த மாணிக்கக்கல்லை அணிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த மாணிக்கக்கல் வந்து நல்ல ஒரு பேரையும் புகழையும் தரக்கூடியது. கலைத்துறைன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஆக்டர்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க. அவர்களும் அணிந்து கொள்ளலாம், முன்னணியில் நல்லா வருவாங்க. அவர்களை தவிர பார்த்திங்கன்னா நல்லா கவிஞர்கள், நல்லா பாடுறவங்க, அதாவது இந்த கலைத்துறையில் இல்லை படிக்கிறவங்களே வச்சுக்கோங்களேன், இதில் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க, புத்தி கூர்மையாக இருக்கணும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாணிக்கக்கல்லை அணிந்து கொள்ளலாம். அப்புறம் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட இந்த மாணிக்கக்கல்லை அணிந்து கொள்ளலாம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த மாணிக்கக்கல்லை அணிந்து கொண்டார்களே ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான சக்தி தானாக வெளிப்படும். அப்புறம் தாம்பத்தியத்தில் சரிவர ஈடுபட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாணிக்கக்கல்லை அணிந்து கொள்ளலாம். மொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த மாணிக்கக்கல் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கொடுக்கும், ஞாபக சக்தியை கொடுக்கும், பேரு புகழ் கொடுக்கும், அப்புறம் நிறைய க்ரியேட்டிவிட்டி, கற்பனா சக்தி வந்து நிறைய கிடைக்கும். இது போன்ற எல்லாவற்றிற்கும் பார்த்திங்கன்னா இந்த மாணிக்கக்கல்லை அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அணியக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிரந்தரமாக ஒரு சிலருக்கு நோய்கள் இருக்கும், கேன்சர், இல்லை ஒரு சிலருக்கு கடுமையான நோய்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க தான் இந்த மாணிக்கக்கல்லை கொஞ்சம் இந்த ஜோதிடர்கள்கிட்ட காமிச்சு போடலாமா வேண்டாமா, அவங்க ஜாதக கட்டங்களை வச்சுட்டு அவர் சரி போடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா போட்டுக்கலாம். அப்படி இந்த நோய் இருக்கிறவங்க எல்லாருமே போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க ஜாதக கட்டத்தை காமிக்கணும், காமிச்சுக்கிட்டு சரி போட்டுக்கலாம்னு சொன்னாங்கன்னா அது கட்டாயம் அணிந்து கொள்ளலாம், எந்த பாதிப்பும் நேராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆசைக்காக தான் இத்தனை கல்லையும் போட்டிருக்கேன். ஏன்னா என் கையில் வந்து தங்கத்தில் அணிஞ்சுக்கிட்டேன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நகை போட்ட மாதிரியே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லா இருக்கிற நேரங்களில் நவரத்னத்தையும் பார்த்திங்கன்னா நான் மோதிரங்களாக அணிஞ்சிருக்கேன். இதெல்லாம் ஜாதகம் பார்த்து நான் போட்டது கிடையாது, பிடிச்சிருந்த காரணத்தினால போட்டேன். இப்படி நான் அணிந்து கொண்டதுனால எந்த கெடுதலும் நேரலை, பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதனால் இதை எல்லாரும் அணியலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக அணியலாம். இல்லை இது அணிந்தால் ஏதாவது ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தை கொண்டு போய் நல்ல ஜோதிடர்கள்கிட்ட, நிறைய பேருக்கு குடும்ப ஜோதிடர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட காமிங்க, அவங்க சரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாணிக்கக்கல் எல்லாம் எந்த அளவில் போட்டால் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 3 கேரட் இருக்கணும், அப்போ தான் நல்லது. இது நவரத்ன கற்களாக 9 கல்லும் போடும்போது தான் பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, தனிக்கல்லாக போடுவதாக இருந்தால் 3 கேரட் குறைந்தது இருக்கணும். இப்போ நம்ம viha.online பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாணிக்கக்கல்லே இருக்குது, சர்டிஃபிகேட்டோடு தான் கொடுக்குறோம். இப்போது நம்ம viha.online இருக்கக்கூடிய மாணிக்கக்கல்லை, அதாவது ரூபியை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம viha.online இருக்கக்கூடிய மாணிக்கக்கல். இது போல் நிறைய மாணிக்க கற்கள் நம்ம viha.online இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நவரத்ன கற்களும் இருக்குது. இப்போ செட்டாகவே நம்ம viha.online இப்போ கிடைக்கும். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நவரத்னங்களில் ஒன்றான மாணிக்கக்கல்லை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நான் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.